வாசியுங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் போதும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்குது? பங்குள்ளவர்கள் ஆனதால். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை துவங்குகிறார், இறுதி வரை நடத்தி செல்லுகிறார், அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். ஆனால் எப்படி நடத்தி செல்லுகிறாரா? அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபையில் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குதா? பங்கு இருக்கிறதா. பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குதுங்கிறார். அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா, தேவன் தந்த கிருபையில் நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அழைத்த தேவன் நடத்தி செல்லுகிறார். ஆரம்பித்த தேவன், துவங்கிய தேவன் இறுதி வரை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து அவர் வழி நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் கிருபைகளை தருகிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தி செல்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருபையே அல்லாமல் வேறல்ல. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பதும். இன்னைக்கு சொல்றோம், தினந்தோறும் வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொள்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால் அதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் தேவனுடைய கிருபை வேண்டும். தேவ கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைச்சுக்கலாம், என்னுடைய கையின் பலத்தால் வேலை பார்க்கிறேன், என்னுடைய திறமையினால் அந்த வேலையை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், குடும்பத்தை நடத்துகிறேன், பிள்ளைகளை வளர்க்கிறேன். இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை இல்லை என்று சொன்னால் அடுத்த நாளை கூட உன்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதியதாக இருக்குது. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையை கேட்டோமா? அவரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், துவங்கின தேவன் நான் தான், முடிவு வரை நடத்தி செல்வது உண்மைதான். ஆனால் அனுதினமும் தேவையான கிருபையை அவர் சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்வது நாம் செய்ய வேண்டியவை. தினந்தோறும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கண்களை திறந்த உடனே தேவ சமூகத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, இன்றைக்கு நான் நடந்து செல்வதற்கு, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை இழுத்து செல்வதற்கு தேவையான கிருபைகளை எனக்கு தாங்க. இன்றைக்கு என்னுடைய எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு, எல்லா மனிதர்களையும் எதிர்கொள்வதற்கு, எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு எனக்கு தேவையான கிருபையை எனக்கு தாங்க. ஆண்டவர் சொல்லுறது, நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் தர்றது ஒன்றே ஒன்று அவருடைய கிருபை தான். ஏன்னா பவுல் பலவீனத்தில் இருக்கிறார். இந்த கண்ணில் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எப்படியாவது எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவர்னு கேட்குறாரு. கண் பிரச்சனையே சுகத்தை தாங்கன்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொல்கிற பதிலை பாருங்கள், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக இருக்கும். அது என்ன சொல்கிறாரு? என் கிருபை உனக்கு போல். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் பலவீனத்தில் பலன் வேணுன்னா கூட என்னதான் தேவை அப்படின்னா அவருடைய கிருபை தான் வேணும். அல்லேலூயா. மெடிசின்ஸ் எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், டாக்டர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் சுகத்தை யாரால கொடுக்க முடியும்? ஆண்டவரால் தான் கொடுக்க முடியும். அப்போ ஒரு சரீர சுகத்துக்கு கூட அவருடைய கிருபையைத்தான் நாம் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை எத்தனை அவசியமாக இருக்கிறது, எத்தனை அவசியம். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கியவர், என்னுடைய வாழ்க்கையில் இந்த எல்லா காரியங்களும் துவங்கியவர் நீர், இறுதி வரை நடத்தி செல்லுகிறவரும் நீர். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடப்பதற்கு தேவையான கிருபையை எனக்கு தார். இன்றைக்கு நடப்பதற்கு, இன்றைக்கு எல்லா காரியங்களையும் எதிர்கொள்வதற்கு, காரியங்களை நடப்பிப்பதற்கு எனக்கு என்ன கிருபை தேவையோ அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்க தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார்.